அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சேது மாதவன். என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் அவங்க முன் வச்சிருக்காங்க சேது? வணக்கம் ராதா. தற்போது கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் கருமலை எஸ்டேட் குரூப், இந்த குரூப்புக்கு சொந்தமான 6 எஸ்டேட்டுகள் இருக்குது. இதுல கருமலை, அக்காமலை, ஊசிமலை, வெள்ளமலை, காஞ்சமலை, நடுமலை ஆகிய எஸ்டேட் பகுதிகளில் சுமாரா ஒரு 5000 பேர் மக்கள் தொழிலாளர்கள் வேலை செஞ்சு வருகிறார்கள். இவர்களுக்கு அடிப்படை வசதியான சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதி மற்றும் இந்த மாதந்தோறும் ஊதியம் வழங்கக்கூடிய ஊதியம் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள்ள இவங்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் மருத்துவ வசதி போன்ற வசதிகளை சரியான முறையாக செய்து தர வேண்டும் என்று நிர்வாக அலுவலர்களிடம் தெரிவித்த போதும் இந்த எஸ்டேட் ஓனரிடம் இதை முறையாக நிர்வாகம் தெரியப்படுத்தவில்லை என்று சொல்லி இன்று காலை எஸ்டேட் அலுவலகம் முன்பு சுமார் ஒரு 1000 தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. இவர்களுக்காக பாதுகாப்புக்காக காவல்துறை ஒரு 100 பேர் அங்க குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. வால்பாறை வட்டாட்சியர் வாசுதேவன் தலைமையில எஸ்டேட் நிர்வாகத்தினிடம் இருந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு சுமூகமான முடிவு எட்டப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சேது மாதவன்.